ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுல்யம் சைட்டை பற்றி முழுமையான ஒரு ப்ராஜெக்ட் ட்ரைனிங்கை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ தட் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அங்கே இருந்துக்கிட்டே நம்மளோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ரமோட் பண்ணுறது மூலிமா உங்களோட இன்கம் அதிகரிக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம நிறுவனத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறுவனம் சென்னையில் தான் அவங்களோட ஆஃபீஸ் இருந்தாலும் இன்றைக்கி 8 டிஸ்ட்ரிக்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவங்களால ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால இன்கம் சம்பாதிக்க முடியுது. அதே மெத்தடை நம்மளும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளும் அப்படின்றது எப்படின்னா, நீங்கள் திருச்சியில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே விஐபி சிட்டி, விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, நம்ம நிறுவனத்து மாதிரியே நீங்களும் ஒரு ப்ராஜெக்ட்லையும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடலை உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி எந்த இடத்துல ப்ராஜெக்ட் லான்ச் வந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங்கை கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி முழுமையாக கற்றுக் கொடுக்குறது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி சென்னையில் எங்கே இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கவங்களே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் இருக்கிறவங்க தான் சென்னையில் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 80% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் சென்னையில் யார் பண்ணுறாங்க அப்படின்னா, வெளி ஊரில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க, உங்கள் ஊர்லேருந்து வந்து இங்கே தங்கியிருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி சென்னையில் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸை கற்றுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நிறுவனம் எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் சக்ஸஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று ஒரு ஆர்டிகல் படித்தேன். அந்த ஆர்டிகலில் நம்ம ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் ஹிஸ் நேம், அவரோட பேர் எனக்கு தெரியல. ஐ திங்க் பிரித்திவ் நினைக்கிறேன். பிரித்திவ் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. ஐ திங்க் பிரித்திவ் இந்த மொழி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. எங்கே வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் வாங்குறாரு. 30 கோடி ரூபா கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டியை அவர் மும்பையில் வாங்குறாரு. வாங்கி அதை ரெண்டல் இன்கமாக கொடுக்குறாரு. அது ரெண்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அவர் 4-4.5 லட்சம் ரூபாய் ரெண்டலுக்கு வர மாதிரி கொடுக்குறாரு. இப்போ கொச்சினில் இல்லை எர்ணாகுளத்தில் இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையாள ஹீரோ ஏன் அவர் வந்து பாம்பேயில் வாங்குறாரு? அவருக்கு பாம்பே நேட்டிவ்னு கேட்டால் பாம்பே நேட்டிவ் கிடையாது. அந்த இடத்துல ரியல் எஸ்டேட்டோட போர்ட்ஃபோலியோ நல்லாயிருக்கு, ரியல் எஸ்டேட்டோட வருமானம் நல்லாயிருக்கு, வளர்ச்சி நல்லாயிருக்கு, அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் கிளைண்ட்ஸ் மேபி திருச்சியில் இருக்கலாம், கோயம்புத்தூர் இருக்கலாம், மதுரையில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே சரி சென்னையில் அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நீங்கள் தேவையான டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் வளர்த்துக்கிட்டா கேரண்டியாக அவங்களும் சென்னையில் வாங்குவாங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிங்க, ஒரு விஷயத்தை நல்லா எழுதி வச்சிங்க. இன்றைக்கி மேபி நீங்கள் திருச்சியில் திருவெரும்பூரில் வாங்குற ப்ராப்பர்ட்டியை திருவெரும்பூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஆனால் இங்கேருந்து எழுதி வச்சிங்க, 5 ஆண்டுகளுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணால் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணலாம், எங்கே வேணால் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேணால் நீங்கள் விற்கலாம், எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேணால் வாங்கலான்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்டையர் தமிழ்நாடு அப்படின்றது ஒரு சிட்டியாக மாறதாங்க போகுது. தமிழ்நாட்டு உள்ளே நீ நிறைய சிட்டிஸ் இருக்குது, ஆனால் தமிழ்நாடுவே ஒரு சிட்டியாக மாறதான் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி இன்டர் சிட்டி ஊருக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து ஆல்ரெடி மும்பையில், மகாராஷ்டிராவில் வந்துருச்சு, ஆல்ரெடி கர்நாடகாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி ஹைதராபாத்தில் தே ஆர் ட்ரைங். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டில் வரும்போது உங்களோட திருச்சி கஸ்டமர் சென்னையில் வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டியை அவங்க சென்னைக்கு தான் வந்து விற்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கக்கிட்ட ஒரு பையர் இருக்கிறாரு, அவர் சேலத்துக்காரு அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் பொதுவான இடமா நடுவில் வந்து கரூரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸ்லாம் வரும்போது நமக்கு கண்டிப்பாக இன்டர் சிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வித் திஸ் நோட் வி வில் ஸ்டார்ட் அவர் ப்ராஜெக்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் விஐபி சிட்டி, விஐபி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸோட 400 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய விஐபி அதுல்யம். விஐபி அதுல்யம்ன்ற நேம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை இதே லொக்கேஷனில் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த பேர் தான் விஐபி அபிவிருத்தி சென்னை அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம பண்ணியிருந்தோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக 40 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி அபிவிருத்தியை நம்ம சோல்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைனில் தான் அதோட ஒட்டி 18 ஏக்கர் தான் நம்மளோட அதுல்யம் சைட்டு. இது வந்து ப்ரீமியம் வில்லா பிளாட்டு. ஸோ அதுல்யம் இஸ் அவர் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஹாப்பினஸ். உண்மையிலே அந்த சைட் உள்ள போனீங்கன்னா சூப்பரான வியூ, ஒரு ஹில் வியூ இருக்கும். ஹில்லோட பாட்டமில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. சுற்றி க்ரீனரிஸ் ஆனால் அதுக்குன்னு ரொம்ப ஊரை வெளியில் கிடையாது. மிக முக்கியமான ஜங்ஷன்ஸ்லேருந்து வெறும் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ், ஒரு 3 மினிட்ஸ் டிரைவ்லேயே இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ வித் திஸ் நோட் லெட்ஸ் வெல்கம் டு விஐபி அதுல்யம் ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ். ஓகே, இதை வழங்குறது யார்? விஐபி சிட்டி, விஐபி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி உலகத்திலேயே வேர்ல்டு ரெக்கார்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் வாடிக்கையாளர்கள் நமக்கு இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட 400 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 8 பிரான்ச்சஸ். உங்களுக்கு எல்லாமே இந்த வரலாறு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண கம்பெனி தான் விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வித் இஸ் நோட் லெட்ஸ் வெல்கம் டு விஐபி அதுல்யமோட ப்ராஜெக்ட். இது மொத்தம் 14.559 ஏக்கர்.
டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. இதில் பிளாட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்து 2128 தான் ஹையஸ்ட்டு. அது வரைக்கும் நம்மகிட்ட பிளாட்ஸ் இருக்குது. மொத்தம் 311 பிளாட்ஸ். இது வந்து இந்த ப்ராஜெக்டோட நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம தரோம். இட்ஸ் டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு 311 பிளாட்டு. 13 பேங்க்கில் நமக்கு ஏபிஎஃப் ப்ராஜெக்ட் அப்ரூவல் இருக்குது. 14.59 ஏக்கர். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ஓட ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கைட்லைன் வேல்யூ தான் நம்ம விற்கிற மார்க்கெட் வேல்யூ. இது உலகத்திலேயே வேறு எங்கேயுமே நடக்காதுங்க. கைட்லைன் வேல்யூ தான் நம்ம விற்கிற மார்க்கெட் வேல்யூ ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. ஸோ வித் திஸ் நோட் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் போவோம். ஸோ இந்த பர்டிகுலர் லொக்கேஷன். ஸோ இந்த சைட் எங்கே சார் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே நான் லொக்கேஷனை பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன் ஹைலைட் சொல்கிறேன். இந்த சைட்டு இன்றைக்கி செங்கல்பட்டு அப்படின்ற ஒரு ஊர் பெரிய மாவட்டமாக தனியாக அனௌன்ஸ் ஆனதுக்கு காரணம், நமக்கு சென்னையிலேருந்து போகக்கூடிய அடுத்த பக்கத்து பெரிய டவுன் தான் செங்கல்பட்டாக இருந்தது. அந்த டவுனை ஒட்டி மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி அப்படின்னு ஒரு மஹேந்திராவோட நிறுவனம். அவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கார்பரேட்ஸுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுற, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுற நிறுவனம். அவங்க வந்து பரனூர் அப்படின்ற ஒரு இடத்துல 1500 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் அந்த இடத்துல இன்றைக்கி நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துருக்கு. ஸோ அந்த ஐடி கம்பெனிலாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு வில்லேஜ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வில்லேஜ் செட்டிப்புண்ணியம் வில்லேஜ், அடுத்தது வடகால் வில்லேஜ் ஒட்டி இருக்கக்கூடிய சைட்டு தான் நம்மளோட அபிவிருத்தி. இது நம்ம அதுல்யமோட நம்ம ஆப்போசிட்டில் ஒரு வழிங்க. இன்னொரு வழி இருக்குது, சிங்கப்பெருமாள் கோயில் வழியாக போகிறது. நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். பட் இப்போ நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு ஆப்போசிட்லேயும் போகலாம். இந்த இருக்குது மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி, அதுக்கு ஜஸ்ட் நம்ம ஆப்போசிட்லேயும் போகலாம். அப்படி இல்லைனா சிங்கப்பெருமாள் கோயில் வழியாகவும் ரயில்வே ஸ்டேஷன் வழியாகவும் நம்ம போக முடியும். நம்ம 2 வழியிலையுமே அதுல்யமே நம்ம ரீச் பண்ணலாம். எது ஈஸியாக இருக்கும்ன்றது நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் அடுத்தது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் ஹைலைட்ஸை பார்க்கும்போது மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி அதோட ஹைலைட்ஸை பார்ப்போம். மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இது ஒரு 1500 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியில் இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியில் அந்த ப்ராப்பர்ட்டியில் இப்போ இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைலில் BMW, ரெனால்ட், நிசான். ஸோ இவங்க எல்லாருமே இப்போ அந்த இடத்துல கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கிறாங்க. ஐ ஜஸ்ட் ஷேர் ஒன் மோர் பிபிடி. அந்த பிபிடி நான் உங்களுக்கு ஓகே. ஸோ நவ் வி வில் கண்டினியூ திஸ் ரெக்கார்டிங். நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஸோ மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் பேசிக்கலியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி கம்பெனிஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. ஸோ அவங்க மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி பரனூர் அப்படின்ற இடத்துல வந்து மிகப்பெரிய லெவலில் டெவலப் பண்ணாங்க. அது என்ன சைஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி இட்ஸ் 1550 ஏக்கர்ஸ், 1550 ஏக்கர் பரப்பளவில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறாங்க. அதில் இப்போ இருக்க நிறுவனங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இப்போ இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே ஆட்டோமொபைல் எடுத்துட்டால் இன்றைக்கி BMW, ரெனால்ட், நிசான் அண்ட் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். இவங்க எல்லாருமே அவங்களோட என்டையர் தமிழ்நாடு ஆர் இந்தியா ஆப்ரேஷன்ஸையே இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. ஸோ அதோட அவங்களோட சேலரிஸ், அவங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டைல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ அவங்க இங்கே இருக்கிறாங்க. ஐடி கம்பெனி எடுத்தால் இன்ஃபோசிஸ், விப்ரோ, கேப்ஜெமினி, டெக் மஹிந்திராலாம் இங்கே இருக்கிறாங்க. அது இல்லாமல் மேனுஃபேக்சரிங்னா போஷ், ABB, லிங்க்டின் எலக்ட்ரானிக்ஸ், தெர்மோகிராஃப்ட், இந்த மாதிரி நிறுவனங்கள். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் வேர்ஹவுஸை பார்த்தா DHL, FedEx, மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் இவங்களாம் இருக்காங்க. இது இல்லாமல் அதர் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திங்கன்னா 20,000 to 30,000 பேர் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சிருக்க இடம் தான் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. ஸோ இந்த மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒரு 5 minutes டிரைவில் நம்ம பர்டிகுலர் சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் ஆகிடும். ரெண்டாவது ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நம்ம சைட்லேருந்து ஒரு 7 to 8 kilometers ரேஞ்சில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். அதோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 ஏக்கர். இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸ் எல்லாம் அங்கே யார் வச்சுருக்காங்க பார்த்தா, ரெனால்ட், நிசான், BMW, ஃபோர்டு, ராயல் என்ஃபீல்டு, போஷ், இது எல்லாமே மேனுஃபேக்சரிங்காக வச்சுருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ், நிப்பான், ராயல் என்ஃபீல்டு அங்கே இருக்காங்க. கோன் லிஃப்ட் கம்பெனி இருக்காங்க. லாஜிஸ்டிக்ஸ், DHL. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன். நம்ம சைட்லேருந்து எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அகெயின் இட் இஸ் 7 to 10 kilometers ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. அடுத்த ரொம்ப முக்கியம் நம்ம பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு சிங்கப்பெருமாள் கோயிலில் கட்டாகக்கூடிய சென்னை பெரிபெரல் ரோடு. இந்த சென்னை பெரிபெரல் ரோடு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் என்டையர் சென்னை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஏன்னா இது மீஞ்சூரில் ஆரம்பித்து மாமல்லபுரம் வரைக்குமே இந்த பர்டிகுலர் ரோடு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது எங்கெல்லாம் கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஹைவே 45, நேஷனல் ஹைவே 16, ECR, OMR, போரூர், பல்லாவரம், பூந்தமல்லி ஹை ரோடு, திருவள்ளூர், சென்னை, பெங்களூர் ஹைவே. ஸோ இருக்கிற எல்லா கனெக்டிவிட்டியுமே
டச் பண்ணக்கூடிய ஒரு ரோடு தான் சென்னை பெரியபல் ரோடு. நம்ம ரோடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர் ரேஞ்சிலேயே இந்த சென்னை பெரியபல் ரோடு கட்டாயி சிங்கப்பெருமாள் ரோடில் நமக்கு கனெக்ட் ஆகும். நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக நம்ம சைட்டோட லொக்கேஷன்லேருந்து இந்த சென்னை பெரியபல் ரோடு மேப்லேயே நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப் ஆகிறதுக்கு நியரஸ்ட்டில் ஒரு பெரிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ரொம்ப முக்கியம், இது வரைக்கும் நிறைய பேர் கேள்விப்படாத ஒரு விஷயம், நியூ கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் வே. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சென்னை. சென்னையிலனா சென்னை கிடையாது, சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஆரம்பிக்கும். சிங்கப்பெருமாள் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்குது. அந்த சிங்கப்பெருமாள் கோயிலில் ஆரம்பிக்கிற இந்த நியூ கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் எது வரைக்கும் போய் கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் வே எது வரைக்கும் போகுதுன்னா மதுரை வரைக்கும் போகுதுங்க. இது சென்னை திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்கிறாங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26,600 கோடியில் சிங்கப்பெருமாள் கோயிலில் ஆரம்பித்து மதுரை வரைக்கும் போகக்கூடிய ஒரு சாலையாக இதை ரெடி பண்ண சொல்லி இப்போ டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ அப்போ இது 8 வழி சாலையாக நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து மதுரை வரைக்கும் வரப்போகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நான் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும், வெறும் 1000 ரூபாவில் தரோம். ஒன்று, ரெண்டாவது கைட்லைன் வேல்யூலேயே நம்ம தரோம். மார்க்கெட் வேல்யூன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை, கைட்லைன் வேல்யூலே தரோம். ஸோ இந்த 2 விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய லெவலில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கேரண்டியாக உறுதியாக டெவலப் ஆக போகுது. ஸோ வித் திஸ் நோட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு see the map. ஓகே, உங்களுக்கு இப்போ மேப் நான் காட்ட போகிறேன். இந்த மேப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஒரு எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. இது ஓவரால் நமக்கு சென்னை. ஓகே, சென்னையிலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து இப்போ சென்னையோட விசிபிலிட்டி உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த சென்னையோட விசிபிலிட்டியில் இருந்து we are going to zoom down to ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சைட்டுக்கு நம்ம ஜூம் டவுன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை ஜூம் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே we can type it as ஓகே, நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியம்பாக்கம் வில்லேஜ் சொல்லுவாங்க, இல்லை ஆப்பூர். ஓகே, இந்த வில்லேஜ் பேர் போட்டு நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ we should reach nearby. ஓகே, ஸோ ஹியர் இஸ் ஆப்பூர். ஓகே, வெள்ளியம்பாக்கம் வில்லேஜ் ஆப்பூர் பக்கத்தில் நமக்கு இந்த சைட்டை. ஓகே, சிங்கப்பெருமாள் கோயில். ஓகேங்களா, ஸோ வில் ஜூம் இட் ஃப்ரம் சிங்கப்பெருமாள் கோயில். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ப்ராஜெக்டில் தான் போயிட்டு இறங்கும் இது. ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட லே அவுட். இப்போ நம்ம லே அவுட் காப்பியில் நம்ம எப்படி பார்க்க போகிறோமோ அதே மாதிரி இருக்கும். இதுதான் 15 acres. ஸோ அதுல்யம் அபிவிருத்தி ஃபேஸ் 1. அபிவிருத்தி ஃபேஸ் 1ன்றது பாருங்கள், இது எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டி தான். மொத்தம் இது 120 ஏக்கர். ஸோ வி ஸ்டார்டட் ஃப்ரம் ஃபேஸ் 1 இங்கே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இதுவும் நம்மளோட சைட்டு தான். அப்புறம் இதுவும் நம்மளோட சைட்டு தான். இப்போ நம்ம விஜிஎன் ப்ளூபிங் இதுவும் நம்மளோட சைட்டு தான். ஸோ அதோட புது லே அவுட் தான் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே நம்மளோட இடம். இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே நம்மளோட இடம் தான், ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம சைட்டோட ஆரம்ப இடம். ஸோ இந்த சைட்லேருந்து நமக்கு 2 வழி நான் சொல்லியிருந்தேன். ஒன்று மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி அண்ட் நம்மளோட சிங்கப்பெருமாள் கோயில். ஸோ ஃபஸ்ட்டு மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, வி வில் see the exact measurement of distance. ஓகேங்களா, ஸோ ஹியர் நான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை வைக்கிறேன். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம சைட்டு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஐம் கோயிங் டு வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியை நான் கொண்டு வர போகிறேன். ஸோ மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி ஐ வில் ஜஸ்ட் பின் பாயிண்ட் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஹியர். இட் இஸ் நாட் ரெக்கார்டிங்லாம் நம்ம எதுவுமே ஸ்லோ பண்ணல. வி ஆர் ஜஸ்ட் கண்டினியூவிங். ஓகே, பரனூர் பிள்ளையார் கோயில். ஓகே, ஹியர் இஸ் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. இதுதான் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. ஓகே, மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியோட இன்ஃபோசிஸ் ஆஃபீஸ். ஓகே, மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியை நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதான் வந்து மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம சைட்டில் இருந்து நீங்களே பார்க்க முடியும், டிஸ்டன்ஸ் வந்து தெளிவாக வருது பாருங்கள். 3.91 மீட்டர்ஸ். 91 மீட்டர்ஸ்னால் கிட்டத்தட்ட 4000 மீட்டர். 4000 மீட்டர்னா 4 கிலோமீட்டருங்க. பேர்ட் வியூவில் பார்த்தா 4 கிலோமீட்டர். இப்போ நம்ம மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி உள்ள இருக்க இன்ஃபோசிஸ் ஆஃபீஸ், பெரிய கார்பரேட் ஆஃபீஸு, இன்ஃபோசிட் ஆஃபீஸு. ஸோ இந்த இடத்துல நம்ம வச்சு பார்த்தோம்னாவே மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியோட இருக்க இன்ஃபோசிஸ் ஆஃபோட ஃப்ரண்ட் கேட்டே நமக்கு இட் இஸ் அரவுண்ட் ஜஸ்ட் 6.5 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா ரோடு வழியாக வந்தால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ 6 கிலோமீட்டர்ஸ். இங்கே மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. இங்கே மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியோட இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. BMW மோட்டார்ஸ், ரெனால்ட், நெசான் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் நம்ம மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம போனோம்னா செட்டிப்புண்ணியம் வில்லேஜ். இது செட்டிப்புண்ணியம் வில்லேஜிலேருந்து நம்ம அப்படியே தாண்டி வந்தோம்னா நம்மளோட
பர்டிகுலர் சைட் நவ் வி ஹவ் ஜீரோ டவுன். ஸோ இங்கே ஜீரோ பண்ணிட்டோம். இதான் நம்மளோட சைட்டு. இது மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு ஆப்போசிட். இதே வந்து நான் சொன்ன சிங்கப்பெருமாள் கோயில் வழியாக போனோம் அப்படின்னா என்ன ரூட்டுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நவ் ஐம் ஜஸ்ட் சேஞ்சிங் த மீட்டர்லேருந்து நான் வந்து கட் பண்ணி போகிற மாதிரி போகிறேன். ஸோ இதான் நம்மளோட சைட்டோட முடிகிற பகுதி. இங்கேருந்து வில்லியம்பாக்கத்தோட வில்லேஜோட கனெக்டிவிட்டி. ஸோ இங்கேருந்து வில்லியம்பாக்கம் வில்லேஜ் நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பாதை இருக்குது. அதை கனெக்ட் பண்ணோன்னா இட் இஸ் ஜஸ்ட் இங்கே மீட்டர் வரும். நமக்கு இப்போ கிளிக் பண்ணோன்னா ஓகே, நான் கிளிக் பண்ணேன். எவ்வளோ மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 446 மீட்டரில் வில்லியம்பாக்கம் வில்லேஜ் ரீச் ஆகிடுறேன். ஏன்னா இங்கேருந்து நமக்கு சூப்பரான தார் சாலை இருக்க போது. ஸோ அப்படியே இந்த வில்லியம்பாக்கம் ரோடு அப்படியே நான் போயிட்டு இந்த ரோடு தான் வந்து பாலூர் டு சிங்கப்பெருமாள் கோயில். அங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 1.2 கிலோமீட்டர்ஸில் சிங்கப்பெருமாள் கோயில் டு பாலூர் ரோடு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கட் பண்ணி நான் ரோடு வழியாகவே போகிறேன். ஸோ ரோடு வழியாகவே நான் வந்து போகும்போது இந்த இடத்துல தான் சிபிஆர் கனெக்ட் ஆகுது. சென்னை பெரியப்பலோட. ஐம் ஜஸ்ட் பாயிண்டிங் இட். சென்னை பெரியப்பலோட ஜாயின் பண்ணிட்டேன்னா இட் இஸ் ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டர்ஸ். வெறும் 4.5. அதுவும் நான் ரோடு வழியாகவே வந்திருக்கேன், க்ராஸாக வரல. ரோடு வழியாக வரும்போது 4.5 கிலோமீட்டரில் எனக்கு சிபிஆர் கிடச்சிருது. நான் அதே வழியில் வந்தேன்னா சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன். லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன். நான் இதை கிளிக் பண்ணும்போது ஐ எம் அட் ஜஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸில் சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ கரண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடம் வந்து 2,999க்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டரில். இந்த இடத்துல புது ப்ராப்பர்ட்டி இவங்க பண்ணுறது 2,300 ருபீஸ் பண்ணுறாங்க. நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில். நம்ம சைட்டுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 கிலோமீட்டர். ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட 1.5 மடங்கு ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுத்து நம்ம சைட் இங்கே இருக்குது சார், இது வில்லியம்பாக்கம் ஆப்பூர், இதில் நம்ம இப்படி வந்தோம்னா ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ்குள்ள ரேஞ்சில் இருக்கிற சைட்டு. ஆப்போசிட்டில் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தால் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி வெறும் உங்களுக்கு 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்குது. ஆனால் நம்மளோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் இப்போ ப்ரைஸ் வந்து வி ஆர் செல்லிங் அட் ஜஸ்ட் நம்ம செல்லிங் அட் மார்க்கெட் ப்ரைஸும் நம்மளோட ஜிவியும் சேம் 1000 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு சேல்ஸ் ஆகிடும். ஸோ வித் திஸ் நோட் நம்ம சைட்டோட அப்ராக்சிமேட்டி சைட்டுக்கு பக்கத்துலலாம் நம்ம என்ன இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்துலாம். சைட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஆர் தேர். இதே பஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டா உங்களுக்கு மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது இல்லாமல் சிங்கப்பெருமாள் கோயில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸ்கூல்ஸ் எடுத்துட்டா பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூல், அப்புறம் ஆர்டிஎல் அகாடமிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன், மஹேந்திரா வேர்ல்டு ஸ்கூல், மகரிஷி வித்யா மந்திர். இது எல்லாமே நமக்கு less than 10 minutes டிரைவில் இருக்குது. காலேஜஸ் எடுத்துட்டா RLT இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் இருக்குது. அப்புறம் வந்து பச்சம்மாள் அழகேசன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. சென்னை அமிர்தா காலேஜ் இருக்குது. ARS இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு 20 மினிட்ஸ் ரேஞ்ச் எடுத்திங்கன்னா SRM குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அழகர் ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. வி ஹேவ் JPR, வி ஹேவ் கிரெசன்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் எடுத்தால் SRM பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 4-5 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. 24 hours ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் சிங்கப்பெருமாள் கோயில் அண்ட் வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஆர் பாலூர் ரயில்வே ஸ்டேஷன். இது எல்லாமே நமக்கு ரொம்ப பக்கம். பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருந்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஒரு வாக் பண்ணி போக முடியாது. வாக் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாக் பண்ணி போனால் உலக பிரசித்தி பெற்ற ஐகிரிவர் கோயில் வந்து நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. வேர்ல்டுலேயே ஒரே ஒரு கோயில் மட்டும்தாங்க இருக்குது. அது ஸ்ரீ யோக ஐகிரிவர் கோயில்னு சொல்லுவாங்க. அது வேர்ல்டு ஃபேமஸ். அந்த உலகத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. நம்ம சைட்லேருந்து 2 மினிட்ஸ் டிரைவ். அண்ட் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி, த வேர்ல்டு ஃபேமஸ் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி, இதெல்லாமே நம்ம சைட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் பயணத்தில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் லே அவுட். இதுதான் நம்மளோட லே அவுட். 311 பிளாட் DTCP ரெரா அப்ரூவ்ட். A பிளாக், B பிளாக், C பிளாக் நம்ம பிரிச்சிருக்கோம். அண்ட் கைட்லைன் வேல்யூவில் தான் நம்ம ப்ரைசிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் சூப்பராக ப்ரீமியம் பிளாக்கஸ் 975, A பிளாக்கஸ் 925, B blockers 875 and 850. ஒரு ப்ரைஸை மட்டும் நீங்கள் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் ப்ராடக்ட் டீல்ஸ் வாங்கும்போது வெரிஃபை பண்ணிங்க, சரிங்களா? ஏன்னா பிகாஸ் 4 டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் இட்ஸ் DTCP அப்ரூவ்ட், DTCP ஆல்ரெடி வந்துச்சு, ரெரா அப்ரூவ்ட் வந்துச்சு. 13 பேங்க் நமக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி டெவலப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கோம், பிளாக் டாப் ரோட்ஸ் போட்டிருக்கோம். சைட்டு உள்ள நம்ம பிளாட்டையும் வீடு பணையும் பிரிக்கிறதே நம்ம வந்து ஹாலோ பிளாக்ஸ் போட்டு தான் பிரிச்சிருக்கோம். அண்ட் அரௌண்ட் த கிளாக் செக்யூரிட்டி சர்வீஸ் வித் CCTV கேமரா, சூப்பரான பார்க்குக்காக ஸ்பேஸ் விட்டுருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆல்ரெடி தேர். அண்ட் சைட்டு உள்ள நம்ம அவென்யூ ட்ரீஸை வச்சு செல்ஃப் வாட்டரிங் மெத்தடில் சைட்டில் இருக்க அவென்யூ ட்ரீஸை சூப்பராக நம்ம வளர்த்து கொடுக்குறோம். இது நம்ம ஃபேஸ் 1ல் போடுறதுலாம் இன்றைக்கி பெரிய மரமாகவே ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளியர் டைட்டில் ஃபார் 50 years. அது இல்லாமல் சைட்டில் வந்து நம்ம சைன் போர்ட்ஸ்லாம் கிளியராக வச்சு மெயின் பண்ணி கொடுத்துருக்கோம்.
அருமையான கிரவுண்ட் வாட்டருங்க. உண்மையிலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அருமையான கிரவுண்ட் வாட்டர் அண்ட் ஃபுல்லி ஃபென்ஸ்டு. அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு 13 பேங்க்கில் நமக்கு ஏபிஎஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா தகவலுமே நம்ம சைட் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் சென்னையில் இருக்காங்களோ அவங்களோட நம்பர்ஸை லிஸ்ட்டு போட்டு இப்போ நான் கொடுத்த ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷனை நீங்கள் இன்னும் சரியாக மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் எழுதி நல்லா படித்து அவங்ககிட்ட பேசி சைட்டு விசிட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். வரக்கூடிய 29ஆம் தேதி ஐ எம் தேர், நான் பர்சனலாக சைட்டில் இருக்க போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்களும் சைட்டில் தான் இருக்கேன்னு சொல்லி உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை வர வைங்க. அவங்களுக்கு தேவையான கேபை என்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் கேப் புக் பண்ணி கொடுக்குறேன், சைட்டுக்கு கூப்பிட்டு வரேன், சைட்டில் நானே வச்சு பேசி உங்களுக்கு க்ளோசிங் பண்ணி தரேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை நல்லா கற்றுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை வர வைங்க. அவங்கள வர வச்சு உட்கார வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா கேரண்டீடாக உங்களாலையும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அங்கே உட்காந்துக்கிட்டே சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மெத்தடும் ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பை தான் நம்ம இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் மூலிமா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது சம்மந்தமாக உங்களுக்கு பர்சனல் ஏதாவது ஒன்று எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.